சீக்கிரம் வரப்போகிற இயேசு நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் முதல் அதாவது இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மே மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தை பார்க்கிற உங்களோடும் என்னோடு கர்த்தர் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்கள், இந்த புதிய மாதம் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு எப்படி இருக்க போகிறதோ, இதோ 4 மாதம், இந்த வருடம் 2026 வருடம் 4 மாதத்தை பார்த்துட்டேன், 5வது மாதம் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி ஒருவேளை பல அங்கலாய்ப்புகளோடு பல கேள்விகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு மாதம்தான் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் பாருங்க, பிசாசானவன் இருக்கிறான், சத்துரு இருக்கிறான். ஆண்டவர் தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது சத்துரு இல்லாத ஒரு உலகத்தில் தான் படைத்தார். அப்போ சத்துரு டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் தேவனுக்கு என்னைக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாகத்தான் சாத்தான் உள்ள அவர்களை என்ன செஞ்சான்? சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் மாறி உலகத்தை அவனுடைய கண்ட்ரோல் பக்கம் திருப்பி உலகத்தை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் 4000 வருடங்கள் முடிந்து இந்த தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி 4000 வருடங்கள் முடியும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இயேசுவாக மனுஷகுமாரனாக இந்த பூமியில் சத்துருவின் சகல வல்லமைகளையும் சத்துருவின் சகல தந்திரங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையில் ஜெயம் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு சத்ரு மேலே ஜெயத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்ருவை ஜெயிக்க முடியல, யாராலும் சத்ருவை ஜெயிக்க முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலத்தில் சபையின் காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.